இந்த 2025ல் கார்த்திகை தீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாமல் போயிடுச்சு. 2026 தீபம் ஏற்றுங்க. இந்த வருஷம் நீங்கள் தீபம் ஏற்றலை, அதனால் நான் வந்து என் உயிரை மாற்றிக்கிறேன், நான் இங்கே ஜோதியை எரிய போகிறேன்னு சொல்லிட்டு மதுரை நரிமேடு பகுதி மருதுபாண்டியர் தெருவில் இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் ஆடியோ ரெக்கார்டு பதிவு பண்ணிட்டு இறந்து போயிருக்கிறாரு. தீக்குளிச்சு இறந்து போயிருக்கிறார் இந்த 2025ல். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இறந்து போனவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் நான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து பூர்ணச்சந்திரன். மதுரை நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மருதுபாண்டியர் தெருவில் வந்து அவர் குடியிருக்கிறார். அந்த பகுதியில் அவர் வந்து பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய போலீஸ் செக் போஸ்ட் அந்த ரூம்களோட என்ன பண்ணுறாரு, வராரு. தன்னுடைய சரக்கு வாகனத்தில் வரவர் மதியானம் 3:30 மணி சுமாருக்கு அந்த பக்கமாக வராரு. வாகனத்தை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு உள்ளாடி போய் கதவை உள் பக்கமாக சாத்திக்கிட்டு தன் மேலே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு தீ வச்சுக்கிறாரு. தீ வச்ச வாட்டி அவர் உடல் கருகி கதறி இறந்து போகிறாரு. அவர் தீ புகையோட ஒருத்தர் கதற சத்தம் கேட்டவுடனே அந்த பகுதியில் சுற்றி இருந்த மக்கள் வாகனத்தில் போயிட்டு இருந்தவங்க உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறை வந்து பார்த்துட்டு உடனே தீயணைப்பு துறையை கூப்பிட்றாங்க. தீயணைப்பு துறை வந்து அவரை அணைச்சி அந்த நெருப்பு அணைச்சி அவரை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளாடி அவர் உடல் கருகி இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன வாட்டி அவர் யார் எவர், அவர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டியிலேருந்து இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த வண்டியை இன்னும் விசாரித்து பார்க்கும்போது அவர் வந்து மதுரையில் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது. அதுக்கு அவர் இறந்து போன வாட்டி ஒரு ஆடியோ அப்படிங்கிறது ரொம்பவே வைரல் ஆகுது. அவர் ஒரு ஆடியோ அப்படிங்கிறது ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு தான் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த ஆடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த 2025ல் மதுரை திருப்பரங்குன்றத்தில் வந்து நம்மளால் தீபம் எரிவிட முடியலை. மதுரையில் மேலே வந்து சாமி தர்கா சாமி அல்லாசாமி தர்கா இருக்குது. தர்காவுக்கு பக்கத்தில் 15 மீட்டர் தள்ளி தான் வந்து இந்த மாதிரி ஒரு தூண் ரொம்ப வருஷமாக இருக்குது, விளக்கு ஏற்ற முடியல. அது வந்து கோர்ட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துமே ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. ஏன் மதுரைக்கு பெருமை வந்துடுன்னு சொல்லி மற்றவங்க தடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு கருத்தை பதிவு பண்ணிட்டு நான் வந்து இறந்து போகிறேன், தீபமாக எரியிறேன், நானே இங்கே தீபமாக மாறுறேன், 2026ல் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்கிறாரு. இது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெளிப்பாடாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு படித்த பட்டதாரி இளைஞர், மருத்துவத்துறையில் வேலை செய்கிறாரு. அவர் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்குது. இதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாரு. உண்மையாலுமே பெரிய பெரிய போராட்டம் பண்ணவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணி முடிச்சுட்டு சட்ட ரீதியாக அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு படித்த பட்டதாரி இளைஞர், ஒரு படித்தவர், ஒரு குழந்தைங்க 2 இருக்குது. அந்த பிள்ளைங்க மூஞ்ச பார்த்தாலாச்சும் இவருக்கு தற்கொலை பண்ண தோணுமா? ஆனால் அவர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு, இறந்து போயிட்டார். இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தில் வந்து அவங்க மனைவியும் அவங்களோட 2 குழந்தைங்களும் இன்றைக்கி வந்து யார் அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க? அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறத 2 குழந்தைங்க யாரை கூப்பிடுவாங்க? விளக்கு ஏற்ற ஓகே, அதை ஒருத்தருக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். அவரோட சென்டிமெண்ட்டுக்கு நான் பொதுவான ஆள் தான். அவரோட சென்டிமெண்ட்டுக்கு அவருடைய அந்த ஒரு மனசு அந்த வலிக்கு வந்து நான் உண்மையிலுமே ஒரு மதிப்பு கொடுக்குறேன். ஆனாலும் அதை அவர் எப்படி சரி பண்ணணுமோ அதை தான் சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடையாது. இது வந்து ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது. இதை யாராவது தூண்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படி ஒரு தூண்டி விட்டு இது பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அதை வந்து விசாரணை ஏதாவது பண்ணாங்கன்னா மட்டும்தான் தெரியும் உண்மை என்னான்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா அவரே ஆடியோ ரெக்கார்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை நம்ம வந்து சந்தேக மரணம்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது. இதில் வந்து சந்தேகமும் யாருமே எதுக்கோசரமும் எழுப்பவும் முடியாது. ஏன்னா அவர் எல்லாமே தெளிவாக ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு தான் செத்துருக்கிறாரு. அதனால் இது நம்ம சந்தேக மரணம்னு சொல்ல முடியாது. இந்த 2026ல் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து எப்படி பார்க்குறது, என்னடா இது நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்லை, ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் எதுவும் பண்ணாதீங்க. விலை மதிக்க முடியாதது மனித உயிர். நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை திரும்ப உருவாக்க முடியாது. இன்றைக்கி எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மளுடைய மறைந்த முதலமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எதனால் இறந்து போனாங்க? வயசாகி முதுமையின் காரணமாக இறந்து போனாங்க. ஏன் அவங்களால திரும்ப அந்த இளமையை கொண்டு வர முடியலை? கொண்டு வர முடியாது, யாராலையுமே கொண்டு வர முடியாது. ஒரு உறுப்பு, ஒரு கல்லீரல் அது செயலிழந்துச்சுன்னா செயலிழந்தது தான். அவங்கக்கிட்ட இன்றைக்கி 1 லட்சம் கோடி சொத்து இருந்தாலும் அதை திரும்ப உருவாக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு உறுப்பு, உடல் உறுப்பு. அது வந்து இயற்கையானது, சரிங்களா?
அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நம்மளுக்கு எல்லா சாமானமும் அனைத்து உடல் உறுப்புகளுமே கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இருக்கக்கூடியதை நாம் தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு எங்கேயோ யாரோ எதையோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த மாதிரி நம்மளை வருத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான செயல் கிடையாது. சரி, ஓகே, இவர் இப்போ தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு, இதனால் என்ன மாற்றம் நடந்திருக்கும்? உண்மையாலுமே வந்து அவருடைய பர்சனலாக லைஃப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவர் குடும்பத்துக்கு தான் இழப்பே தவிர அரசாங்கத்துக்கோ பொதுமக்களுக்கோ ஒரு இழப்பே கிடையாது. நேற்று அந்த விஷயம் நடந்துச்சு, இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். ஒரு 4 நாள் கழிச்சு வேற எங்கேயாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கோசரம். இதுதான் வந்து இயற்கை, இதுதான் வந்து யதார்த்தம், இதுதான் வந்து நடக்க போகுது, நடக்கிறது இதுதான் உண்மை. சரிங்களா? உண்மையாலுமே தற்கொலை அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்கணும், சட்ட ரீதியாக அதை வந்து அணுகியிருக்கணும். அதுதான் ஒரு சரியான இது. இப்போ அவங்க எப்படி சட்ட ரீதியாக அணுகுறாங்க, அவங்க எப்படி சட்ட ரீதியாக பதில் தெரிவிக்கிறாங்க? ஒரு விளக்கேற்ற முடியலங்கிறதுக்கோசரம் ஒரு மனுஷன் உயிரை மாச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். விளக்கு ஏற்றலைன்னா என்ன, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம். ஏன் நீ ஒரு ஆள் தான் முருக பக்தராக இருக்கிறியாப்பா? உன்னை மாதிரி எத்தனை கோடி பேர் இருக்கிறான் முருக பக்தர். இதெல்லாம் வந்து சிந்திக்கணும் மனுஷன். விளக்கெறி விட முடியல அப்படின்னா இதுக்கோசரம் தற்கொலை பண்ணிக்குவாங்களா? உன்னைய வந்து நீ சாமி கும்பிடக்கூடாதுன்னு யாரும் தடுக்கலை, கோயிலுக்குள்ளோட யாரும் போகக்கூடாதுன்னு யாரும் பூட்டு போட்டு வைக்கல. கோயிலுக்குள்ளே போ, சாமி கும்பிடு, வா. பக்கத்தில் வந்து நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க, நீ இங்கே போயிட்டு நீ இன்னைக்கு விளக்கேற்றுவ, நாளைக்கு இன்னொருத்தர் யாராச்சும் உனக்கு அடுத்த ஒரு 20 வருஷம் கழித்து வரவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இன்னொரு கோவில் கட்டணும் அப்படிமா. இவங்க வந்து சாமி பண்டிகை போடுற டைமில் இவனும் வேணும்னு ஏதோ பண்டிகை போடுவான். இன்றைக்கி நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், இதே மாதிரி நம்மளுக்கு அப்புறமேட்டு வரவங்களும் அண்ணன் தம்பியாக இருக்கணும், தாயா பிள்ளையாக பழகணும், மாமன் மச்சானாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடையே இருக்கணும் எப்போவுமே. அப்படின்னா அந்த இடத்துல விளக்கு ஏற்றாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அரசாங்கம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு, இது தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அரசாங்கம் வந்து தடுத்துருச்சு மறைமுகமாக. இது வந்து ஓகே. இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா சட்ட ரீதியாக அணுகணும். ஓகேங்களா? சட்ட ரீதியாக அணுகி நான் என்னங்கிறேன், மசூதி பக்கத்துலேயே விளக்கு ஏற்றினா தான் ஏற்றின மாதிரி இருக்குமா? பாருங்கள், நானும் என் பேர் சபரிவாசன் தான். ஓகேங்களா? பாருங்கள், கையில் கவுர்லாம் கட்டியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம், நடுநிலைத்தன்மையோட தான் நானும் சொல்கிறேன். அங்கேயே தான் விளக்கு ஏற்றணுன்னு இருக்குதா? மலை மேலே விளக்கு ஏற்றணுன்னு ஏற்றக்கூடாதுன்னு யாரும் தடுக்கலை. எப்பவும் உச்சி பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றுவீங்க, அங்கேயே ஏற்றுங்கன்னு தான் சொன்னது. அதை விட்டுட்டு தர்கா பக்கத்தில் தான் நான் ஏற்றுவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சா அது ஒரு நல்ல செயல் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அது ஒரு சரியான முறையான ஒரு நெறிமுறையோடு தொடர்புடைய ஒரு இது கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தவறுகள் அப்படிங்கிறது யாருமே எதுக்கோசரமே பண்ணாதீங்க. உண்மையாலுமே வந்து உடல் அப்படிங்கிறது மனுஷன் உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை மதிப்பே கிடையாது, விலை மதிப்பே கிடையாது. இப்போ இன்றைக்கி இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணுறதுலாம் கோடிக்கணக்கில் பணம் வேணும். இருக்கப்பட்டவன் பண்ணுவான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இருக்கப்பட்டவனுக்கு கூட அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சர்ஜரி பண்ணாலும் அவனால் நிம்மதியாக ஆசைப்பட்ட திங்க முடியல. ஆனால் ஏழைப்பட சந்தோஷமாக திங்கிறவன் பிடிக்கிறான். கடவுள் எல்லாமே நல்லபடியாக கொடுத்துருக்கிறாருன்னா அதை பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்ல முறையில் பயன்படுத்துங்க, தவறான வழிக்கு போகாதீங்க. தவறான வழிக்கு போய் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காதீங்க. சரிங்களா? இது வந்து அடிப்படையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தீ குளிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது, தீர்வே கிடையாது, தீர்வே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் சட்ட ரீதியாக அணுகியிருக்கணும். இல்லையா, உங்களுக்கு ஒரு கடவுள் பக்தி இருக்குதா, நீங்கள் கடவுளை கும்பிட்டுருக்கலாம். அதை விட்டு தேவையில்லாமல் தற்கொலை பண்ணி இறந்து போகிறதுங்கிறது தப்பான செயல். இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் யாரும் எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க. தெரியுதுங்களா? இதை வந்து நம்ம ஊரில் அந்த விளக்கு வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய பலத்தை காமிச்சிச்சு. என்ன பலம்னா வேலை நிறுத்தம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய விமான சேவைகள்லாம் முடங்கிருச்சு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்கி அரசாங்கமே இறங்கி போகிறாங்க. இப்போ அரசாங்கம் எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, சரி, அரசாங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அமைப்பு. ஒரு சாதாரண தனியார் நிறுவனம் விமானத்தை நிறுத்தி வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்கோசரம்
ஒரு அரசாங்கமே என்ன பண்றாங்க? வாபஸ் வாங்குறாங்க. அவங்க கொண்டு வந்த ஒரு ஜிஓ வாபஸ் வாங்குறாங்க. கவர்ன்மெண்ட் ஆர்டர வாபஸ் வாங்குறாங்க. கவர்ன்மெண்ட் தரப்புல யாரும் தற்கொலை பண்ணிக்கல. அந்த கம்பெனி நிறுவன சார்புல யாரும் தற்கொலை பண்ணிக்கல. விமான நிலையம் ஏர்போர்ட்ல 3 நாள் சோறு தண்ணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாம 15,000 டிக்கெட் வாங்கிட்டு 3 நாள் காத்திருந்தாங்கன்னா, அவங்களும் யாரும் தற்கொலை பண்ணிக்கல. ஓகேங்களா? நீங்க விளக்கு ஏத்துறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறீங்க. இந்த மாரி இருக்காதீங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குது? செய்தி சேனல்ல என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஒரு கட்சி சேனல் இருக்குது. நீங்க உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னா, உங்க கட்சி டிவி சேனல் மட்டுமே பார்க்காதீங்க. பாட்ட போட்டாலும் உங்க கட்சி, படம் போட்டாலும் உங்க கட்சி, பொம்மை பார்த்தாலும் உங்க கட்சி, காமெடி பார்த்தாலும் உங்க கட்சி, செய்தி போட்டாலும் உங்க கட்சின்னு சொல்லி அதையே பார்க்காதீங்க. மத்த டிவி சேனல்ல என்ன காட்டுறாங்க? மத்த செய்தி ஊடகங்கள் என்ன காட்டுறாங்கன்னு சொல்லி அதையும் பாருங்க. உங்க கட்சிக்காரன் உங்க கட்சிக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் தான் காட்டுவாங்க. தெரியுதுங்களா? அப்பதான் உங்கள வந்து அடிக்ஷனா வச்சிருக்க முடியும் அப்டின்ட்டு. 4 நல்ல விஷயம் நம்மள சுத்தி நடக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புத்திசாலித்தனமா இருங்க. தெரியுதுங்களா?